ஆண்டவரே, வெற்றியளிக்கும் ஒரு கைவன்மையை ஒருமிக்க போற்றினார்கள். ஏனெனில் பேச முடியாதவர்களின் நாவை ஞானம் திறந்தது, குழந்தைகளின் நாவை தெளிவாக்கியது. அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு பிரியமானவர்களே, குழந்தை இயேசுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான வியாழக்கிழமையிலே நமது வாழ்வையும் நமது குடும்பத்தையும் இந்த குழந்தை இயேசுவின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். குழந்தை இயேசுவானவர் நம்மை தனது பிஞ்சு கரங்களால் தாங்கி வழிநடத்த இறையருளை வேண்டி ஜெபிப்போம். உலகத்திற்காகவும் இந்த கொடியவாதியால் மாண்டு போயிருக்கக்கூடிய வேதனைகளுக்குரிய ஒவ்வொரு ஆன்மாவையும் இறைவன் மீட்டரில் வேண்டும் என்று தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக, உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாக. மை புகழ்கின்றோம், மை வாழ்த்துகின்றோம், மை ஆராதிக்கின்றோம், மை மாட்சிப்படுத்துகின்றோம். இந்த மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரை, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்து உள்ளீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புதுபிறப்பு அடைந்தவர்கள் மக்களினங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 11 - 26 வரை. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க, எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதனை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்தியிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற பொழுதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுள்ளவருமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர்
உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல்நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமனாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளுமாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின் நின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமியில் தொடங்கி இறைவாக்கு உரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசியை பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 8. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ மேன்மையாய் விளங்குகிறது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ மேன்மையாய் விளங்குகின்றது. இறைவசனங்கள் 1a மற்றும் 4. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ மேன்மையாய் விளங்குகின்றது. இறைவசனங்கள் 5 மற்றும் 6. ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சிமையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஜெபப்பாடல். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ மேன்மையாய் விளங்குகின்றது. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே எமக்கு மகிமை. அதிகாரம் 24, இறை சொற்றொடர்கள் 35 48 வரை. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கையையும் என் கால்களையும் பாருங்கள், நான் தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்பீர்களே. இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களும் மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3 நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே 2 கருத்துக்களை மட்டும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். நேற்றைய நற்செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைய வாசகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, சீடர்கள் தாங்கள் ஒரு அற்புதம் செய்தது போல தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் தான் இது நடந்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை நாம் உச்சரிக்கின்ற பொழுது பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் நமது வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொல்லி, அதற்கு இந்த முடமான நபர் எழுந்து நடக்க முடியாத இந்த நபரே உங்களுக்கு சாட்சி என்று அந்த கால் ஊனமுற்ற நபருடைய வாழ்க்கையை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு பிரியமானவர்களே, ஆகவே நமது வாழ்வில் கூட இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்போம். எண்ணற்ற அதிசயங்கள் நமது வாழ்க்கையிலே நிச்சயமாக நடக்கும். அதுவும் இந்த கஷ்டமான தொற்றுநோய் பரவியிருக்கக்கூடிய காலத்திலே நாம் பிறரோடு பேசுவதை அதிகமாக நாடுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு அதிகமாக அவரது நாமத்தை நாம் சொல்லுவோம், பேசுவோம். நிச்சயமாக இறைவன் நமது வாழ்விலும் அதிசயங்களை செய்வார். மேலுமாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வது முறையாக தனது சீடர்களுக்கு தோன்றுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வேக வைத்து மீன் துண்டு எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் எவ்வாறாக தான் உயிரோடு இருந்த பொழுது 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு எண்ணற்ற நபர்களுக்கு உணவு படைத்தாரோ, அதே போல அவர் மீண்டுமாக மக்களை ஆயத்தப்படுத்த, உணவூட்ட அவர் தனது ஞானத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை எடுத்துரைக்கிறது. வேக வைத்த மீனானது உண்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்களை குறித்து காட்டுகிறது. ஆகவே அந்த உணவு எவ்வாறாக உண்பதற்கு தயாராக இருக்கிறதோ, அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இறைவனுடைய உயிர்த்த இயேசுடைய அந்த இறைஞானத்தை பெற தயாராக இருக்க வேண்டும், இறை வார்த்தையை பெற தயாராக இருக்க வேண்டும், அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். சீடர்கள் எவ்வாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தைகளின்படி ஞானம் திறக்கப்பட்டு தாங்கள் அறிந்த அந்த உயிர்த்த இயேசுவை பிறருக்கு எடுத்துரைத்தார்களோ, அதிசயத்தை அற்புதத்தை செய்தார்களோ, அதே போல் நாமும் இயேசுடைய பெயரால் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும் என்பதையே இந்த
மீனானது நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே இந்த அற்புதமான நாளிலும் இயேசு பிரியமானவர்கள் இயேசுடைய நாமத்தை நாம் போற்றுவோம். நாம் பெற்ற அந்த இயேசுடைய ஞானத்தை பிறருக்கு எடுத்துரைப்போம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துடைய நிறைவான வாழ்த்த பெறுவீராக. என்பது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாக நீர் வாழ்த்து பெறுவீராக. என்பது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதானபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இந்த திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் அது கையில் இருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் வழிபொருட்களை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மீளை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதி நீதியுமானது. ஆண்டவரை எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களே ஓசன்னா. ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக்க மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோர் ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமல், புனித அல்ஃபோன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியார், புனித ஜான் மேரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பெற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரை தேவரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்த ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தம் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா